ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்காக 3 அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன். 3ம் உனக்கு மிகவும் முக்கியமான விஷயங்கள்தான். வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கும். சில பேருக்கு திருமணமாக வேண்டும், சில பேருக்கு குழந்தை பாக்கியம், சில பேருக்கு வீடு வாங்குவதே ஒரு பெரும் கனவாக இருக்கும். பல பேருக்கு உண்ண உணவும் இருக்க இருப்பிடமும் இருந்தாலே போதும், சொந்த வீடெல்லாம் எதுவும் கூட வேண்டாம் என்று நினைக்கும் சூழ்நிலை கூட சில குழந்தைகளுக்கு இருக்கின்றது. கடவுள் எதற்காக அனைவரையும் ஒரே விதமாக படைக்கலாம் அல்லவா? எதற்கு இப்படி பாகுபாடு வைத்து படைக்கின்றார் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அனைத்து விரல்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை தங்கவே. அனைத்திற்கும் ஒரு கணக்கு உண்டு. செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்துத்தான் அவரவர் சூழ்நிலை அமையும். அப்பொழுதப்பா, நான் பெரிய பாவம் செய்து விட்டேனா இன்று வரை இவ்வளவு கஷ்டப்படுகின்றேனே என்று கூறுகின்றாய். தங்கமி, நன்றாக யோசித்துப்பார். உன்னை விட கஷ்டத்தில் இருப்பவர் இன்னும் பல பேர் இருக்கின்றார்கள். நீ எப்பொழுதும் உன்னோடு உயரத்தில் இருப்பவர்களை மட்டுமே பார்க்கின்றாய். உன் கீழே இருப்பவர்களை ஒரு நாளும் பார்ப்பதில்லை. மேலே இருப்பவர்களை பார்ப்பது நல்லதுதான், ஆனால் அவர்கள் போல மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அதை அனுபவித்து வாழ கற்றுக்கொள். அவர் இப்படி இருக்கின்றார், இவர் இப்படி இருக்கின்றார் என்று நீ அடுத்தவர்களை பார்த்து ஆசைப்பட்டால் இப்பொழுது இருக்கும் நிலையை விட மிகுந்த இறங்கி போவாய். இருக்கும் நிலையில் இருந்து எப்படி முன்னேறலாம் என்று யோசி. மற்றவர் மாதிரி வாழ வேண்டும் என்று நீ யோசிக்காதே. மற்றவர்களுக்கு உதாரணமாக வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். உனக்கு தேவையான 3 அற்புதங்கள் நான் தரப்போகின்றேன். நீ கேட்ட பணத்தை உனக்கு கிடைக்குமாறு செய்ய போகின்றேன். வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லையப்பா என்று கூறினாய். உனக்கான அடுத்தடுத்த மகிழ்ச்சி உன்னை வந்தடைய போகின்றது. நீ கேட்டது, நினைத்தது, ஆசைப்பட்டது என அனைத்தும் ஒவ்வொன்றாக வரப்போகின்றது. இது நாள் வரை கனவாகவே போய்விடுமோ என்று நினைத்த பல விஷயங்கள் நனவாக போகின்றன. எப்பொழுதும் என் அப்பா எனக்கு காயங்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே தருகிறார் என்று என்னை குறை கூறிய உன் வாயில் என் அப்பா நான் கேட்டதை எல்லாம் கொடுக்கப் போகின்றார் என்று நீயே கூறுவாய். மற்றும் ஒரு அதிசயம் நீ சற்றும் எதிர்பாராத அதிசயமாக இருக்க போகின்றது. நீ நீண்ட நாளாக தொடர்ந்து ஒரு பிரார்த்தனையை மட்டும் பிசிராமல் அதே மாதிரி வேண்டிக் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? அந்த பிரார்த்தனை நிறைவேறப் போகின்றது. இன்னும் ஒரு சில தினங்களில் நிறைவேறப் போகின்றது. நம்பவே முடியாத அதிசயமாக மாறி அது நடக்கப் போகின்றது. நடக்கும் பொழுது நீ என்னை உணர்வாய் தங்கமே. என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நான் நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் என்று கூறினேன் அல்லவா? அதற்கான பரிசு தான் இந்த 3 விஷயமும். வருவதை வரவேற்க தயாராக இரு. ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!